கடந்த ஒரு 20 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய கேமராமேன் எடிட்டர்கள் 2 பேர், திரு சத்யமூர்த்தி மற்றும் திரு ஜெயபிரகாஷ், கேமராமேன் ஒருத்தர், எடிட்டர் ஒருத்தர், அவர்களுடைய வீட்டுக்கு இரவு 12 மணிக்கு 15 காவல்துறையினர் சென்று அவர்களது 2 பேரோட பைக்கை தூக்கிட்டு போயிருக்காங்க. என்ன காரணம்னு சொன்னாங்கன்னா, உங்கள் பைக்கு அஃபென்ஸில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. மறுநாள் காலையில் நான் தலைமைச் செயலகம் சென்று உள்துறை செயலாளரை சந்தித்து இந்த மாதிரி இப்போ மீடியா நடத்த விடாமல் ஹாரஸ் பண்ணுறாங்கன்ட்டு நான் புகார் அளித்து விட்டு வந்த பிறகு அன்று மாலை அவர்களுடைய 2 வாகனங்களும் கொடுக்கப்பட்டது. இதற்கு பிறகு என்னுடைய அலுவலகத்தில் கேமராமேனாக பணியாற்றக்கூடிய இந்த பையன் பிரசாத், இவர் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். எங்கள் அலுவலகத்தில் கேமராமேனாக வேலை செஞ்சுக்கிட்டு வேலை முடிஞ்சவொடனே நைட்டு போய் ஜொமேட்டோ வண்டி ஓட்டி இவர் சம்பாதிக்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு இவர் குடும்ப வறுமையில் இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்குங்க. இவர் வேலை செய்து கொண்டிருந்தார். அலுவலகத்தை விட்டு வெளியில் வந்த உடனே வெளியில் அங்கே அந்த காம்பவுண்டை திரும்பின உடனே காவல்துறையினர், இந்த போக்குவரத்து காவல்துறையினர் வந்து இவரோட பைக்கை தூக்கிட்டு போய் 15 நாட்கள் ஆகிறது. வந்து இவர் வந்து எதுக்கு சார் பைக்கை தூக்கிட்டு போனீங்கன்னு மறுநாள் வந்து கேட்டதற்கு, உங்களோட வண்டிக்கு 6,500 ரூபாய், 6,500 6,500 ரூபாய்க்கு அவுட்ஸ்டாண்டிங் ஃபைன் நிலுவையில் இருக்கிறது என்று சொன்ன உடனே இவர்கிட்ட பணம் இல்லாமல் இருந்த நகையை கொண்டு போய் அடகு வச்சு மறுநாளே ஒட்டு மொத்த நிலுவைத் தொகையும் செலுத்தி விட்டார். இந்த நிலுவைத் தொகையை செலுத்தி 16 நாட்கள் இன்றோடு ஆகிறது. தினந்தோறும் இந்த காவல் நிலையத்திற்கு வந்து சார் வண்டியை இப்போ கொடுங்கன்னு கேட்டால் மேலே கேட்டுட்டு சொல்கிறேன், ஐயா வெளியில் போயிருக்கார், இதே போன்ற காரணங்களை சொல்லி 16 நாட்கள் ஆகிறது. இன்று வரை இவரோட பைக்கை கொடுக்கல.